அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, கபீர்தாஸ் பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். கபீர்தாஸ்ங்கிறது யார், அவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கபீர்தாஸ் பற்றி நம்ம ஒரு 15 பாயிண்ட் பார்க்க போகிறோம். 15 பாயிண்ட் என்னென்னு பாருங்கள். 1. அரபு மொழியில் கபீர் என்ற சொல்லுக்கு மிகப்பெரிய என்று பொருள். அரபு மொழியில் கபீர்னா என்ன அப்படின்னா மிகப்பெரிய பொருள் அப்படிங்கிறது பொருள். 2. சமஸ்கிருதத்தில் தாஸ் என்ற சொல்லுக்கு அடிமை அல்லது சேவகன் என்று பொருள். கபீரை பற்றி பார்த்தோம், அரபு மொழியில் எப்படி இருக்குன்னுட்டு. தாஸ்னா என்ன, கபீர் தாஸ். சமஸ்கிருதத்தில் அடிமை அல்லது சேவகன் என அதுக்கு ஒரு பேர். 3. அரபும் சமஸ்கிருதமும் சேர்ந்த பெயரைப் போலவே இஸ்லாமியரும் இந்துக்களையும் இணைக்கின்ற ஒரு புள்ளியாக கபீர் வாழ்ந்தார். அரபும் சமஸ்கிருதமும் சேர்ந்த பெயரைப் போலவே இஸ்லாமியரையும் இந்துக்களையும் இணைக்கின்ற ஒரு புள்ளியாக தான் கபீர் இருக்கிறாரு. அப்போ பாருங்க, இஸ்லாமியரையும் இந்துக்களையும் இணைக்கின்ற ஒரு புள்ளியாக கபீர் வாழ்றாரு. 4. வாரணாசியில் ஜோலகா என்னும் இஸ்லாமிய நெசவாளர் குடும்பம் ஒன்றில் பிறந்தார் கபீர். அது உண்மைங்கிறது யாருக்குமே தெரியாது. கபீர் எந்த ஆண்டு பிறந்தாரு என்னங்கிறது தெரியாது. வாரணாசியில் ஜோலகா என்னும் இஸ்லாமிய நெசவாளர் குடும்பம் ஒன்றில் பிறந்தார் கபீர் அப்படின்னா அது உண்மையாங்கிறது நம்மளுக்கு இன்ன வரைக்கும் அதை யாராலையும் குறிப்பிட முடியல. 5. அவரை தலைவராக கொண்டு அவருடைய சீடர்களால் பின்னாளில் உருவாக்கப்பட்ட கபீர் பந்த் அமைப்பு இன்னும் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. 6. அவருடைய ஆசிரியராக ராமானந்தர் இருக்கிறார். அவருடைய ஆசிரியர் யாருன்னா ராமானந்தர். 7. அவரது பாடல்கள் சீக்கிய புனித நூலான குரு கிரகந்த் சாஹிப்பில் உள்ளன. அவரது பாடலை பாருங்க, புனித நூலான குரு கிரகந்த் சாஹிப்பில் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. 8. கடவுளின் அன்பு செலுத்துவதே நற்கதி அடைய வழி என்கிறார். கடவுளின் அன்பு செலுத்துவதே நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு வழி அப்படிங்கிறார். 9. உண்மையே இயல்பானது, அது எல்லோரும் இதயத்தில் உரைகின்றது. உண்மையே இயல்பானது, அது எல்லோருடைய இதயத்திலும் உரைகிறது அப்படின்னு சொல்றாரு. 10. பக்தியை வலியுறுத்தாத சமயம் சமயமன்று என்கிறார். பக்தியை வலியுறுத்தாத சமயம் சமயமன்று அப்படின்னு சொல்றாரு. 11. இந்து சமயம் வேதங்களால் தவறான வழியில் செல்வதாகவும் உபநயனம் போன்ற சடங்குகளை அர்த்தமற்றவை எனவும் கூறுகிறது. இந்து சமயம் வேதங்களால் தவறான வழியில் செல்வதாகவும் உபநயனம் போன்ற சடங்குகள் அர்த்தமற்றவை எனவும் போதிக்கிறார். 12. கபீர் இந்தி மொழியில் எழுதிய 2 வரிகளான பாடல்களே தோஹே என்று அழைக்கப்படுகிறது. கபீர் இந்து மொழியில 2 வரியில பாடல்களை தோஹே என்று அழைக்கப்படுகிறது. அப்போ 13 என்னன்னு பாருங்க, தோ என்பது 2ஐ குறிக்கிறது. 14. இந்திய அரசின் ஜவுளித்துறை அமைச்சகம் சிறந்த நெசவாளருக்கான சந்த் கபீர் விருது வழங்குகிறது. இந்திய அரசின் ஜவுளித்துறை அமைச்சகம் சந்த் கபீர் விருது வழங்குது, சிறந்த நெசவாளருக்கான விருது வழங்குது. 15. கபீரின் நினைவாக போற்றும் விதமாக 1952ஆம் ஆண்டில் இந்திய அரசு கபீரின் உருவ அஞ்சல் தலையை வெளியிடுது. கபீரை போற்றுவதற்காக இந்திய அரசு 1952 தபால் தலை ஒன்று உருவாக்கப்பட்டது. இதுதான் கபீரோட ஒரு 15 பாயிண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.